ரேடியோ கொத்திகிரி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சமுதாய வானொலி மூலியமாக நம்ம பேசிட்டு இருந்தாலும், முக்கியமாக நாம முதலுதவி அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லயும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தேவை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய வீட்டுக்கு ஒரு வாகனம் அப்படிங்கிறது 1 இல்ல 2ஆ மாறிடுச்சு. ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா, ஒரு 4 பேத்துக்குமே ஒவ்வொரு வாகனங்களாக மாறிடுச்சு. எப்படி நம்மளுடைய கையில செல்போன் வந்து வீட்டுக்கு 4 பேருக்கு ஒரு செல்போன் எல்லாத்துக்குமே இருக்கோ, அதே மாதிரி வண்டி வாகனங்களும் அதே மாதிரியான மாற்றங்கள் இன்னைக்கு நோக்கி நகர்ந்துட்டோம். நீலகிரியில ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னாலும் கூட, வண்டி வாகனங்கள் பார்க் பண்றதுக்கான இடங்களும் கூட இன்னைக்கு இல்ல. அந்த அளவுக்கு வண்டி வாகனங்கள் வீடுகள்ல வந்துடுச்சு. அப்படி இருந்தாலுமே கூட நிறைய நம்மளோட சுற்றுலா பயணிகள் நம்மளுடைய நீலகிரியை நோக்கி தினம்தோறும் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. நம்மளுடைய இயற்கையை ரசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி சுற்றுலா பயணிகள் வரும்போதும் அவங்களுடைய குடும்பத்தோட அவங்களுடைய நாட்களை ஒரு சிறப்பான நாட்களாக கொண்டு போகணும், குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது திடீர்னு நமக்கு ரோடுகளில் நமக்கு சாலையில் விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதை நம்ம நாமளும் பார்த்துருக்கோம். நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்க நேயர்களும் நீங்களும் போய் நிறைய பேத்துக்கு உதவிகளும் செய்திருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம நிறைய முதலுதவிகள் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய அலர்ட் என்ஜிஓ கூட சேர்ந்து அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நம்ம மாதம் 2 நிகழ்ச்சிகளாக கொண்டு போயிட்டு இருக்கோம். அது கூட கார்த்திக் சாரும் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக் சாரும் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள் 2 நிகழ்ச்சிகள்ல நம்ம முக்கியமாக ஃபர்ஸ்ட் எய்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான நிகழ்ச்சிகள் நம்ம கொண்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் செல்போன் ரேடியோவை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கான நிகழ்ச்சியில முக்கியமாக நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஐஎம்டி அதாவது இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மழைக்காலங்கள்லயும் ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்க, எல்லோ அலர்ட் கொடுக்குறாங்க, பச்சை நிற அலர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் இந்த மாதிரியான அலர்ட்ஸ் கொடுக்குறாங்க? அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நீலகிரியில நிறைய மலையில நம்ம இருக்கிறதுனால நிறைய மண் சரிவுகள்லாம் நிறைய ஏற்படும். அதனால சாலைகள்ல நமக்கு கடந்து போக முடியாது. வீடுகளை சுற்றி நிறைய மண் சரிவுகள் ஏற்படும். அதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம்? முக்கியமா ஐஎம்டி கொடுக்கக்கூடிய இந்த அலர்ட்ஸுக்கு அந்த கொடுத்த உடனே நாம என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நாம எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பேச போறோம். கார்த்திக் சார் வணக்கம். வணக்கம் சார். சார் நம்ம தொடரலாம். ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல நம்ம பேச இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐஎம்டி. ஸோ ஐஎம்டியில ஒரு அதாவது மழை வரப்போகுது அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கிறாங்க. நமக்கு இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருச்சு. எந்த அளவுக்கு மழை பெய்ய போகுது அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கணிச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த அலர்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ரெட் அலர்ட், இந்த இடத்துக்கு பச்சை அலர்ட், இந்த இடத்துக்கு எல்லோ அலர்ட் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த அலர்ட்னா என்ன சார்? ஓகே, நம்ம இந்த வானிலை அறிக்கையை பொறுத்த மாட்டிலும் தொலைக்காட்சிகள் வரத்துக்கு முன்னாடி காலத்துல இருந்தே நம்மளுக்கு ரேடியோ மூலியமாவே நம்மளுக்கு இந்த அறிக்கைகள்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அப்பத்துல இருந்து சரி, இப்பவும் சரி, நம்மளுக்கு இந்த மழையை கணிக்கக்கூடியதுக்கான ஒரு கருவியை வச்சு அவங்க இந்த இடத்துல இன்னைக்கு இவ்வளவு மழை எதிர்பார்க்கலாம், இந்த பர்டிகுலர் டேட்ல இந்த டைம்ல இங்க இவ்வளவு மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அறிக்கைகள் கொடுப்பாங்க. இப்போ சமீப காலமா நம்மளுக்கு உடனுக்குடனே நம்ம கையில செல்போன் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய டீச்சர்ஸ் தெரிஞ்சிருது. அதுல ரொம்ப இப்போ ஃபேமஸா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்களா, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துட்டாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம ஒருத்தர் நம்ம பேசிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டு ஒரு பயம் கலந்த ஒரு உரையாடலோட நம்ம இதெல்லாம் கடந்து போயிருப்போம். சோ ரெட் அலர்ட்னா என்ன, ஆரஞ்சு அலர்ட்னா என்ன அப்படின்றது இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த சிக்னல் எடுத்துக்கலாம். சாலைகள்ல சிக்னல் இருக்கு இல்லைங்களா, ரெட் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, கிரீன் இருக்கு, கரெக்டுங்களா? அதுல கிரீன்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு போகலாம். ஆரஞ்சுனா என்ன அர்த்தம், உஷாரா இருங்க. சிவப்புனா என்ன, கம்பல்சரி நீங்க அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும், நில்லுனா நிக்கணும், கரெக்டுங்களா? அந்த மாதிரிதான் கிரீன் நம்மளுக்கு பொதுவா மழைகள் வரக்கூடியதுதான், நார்மல் மழை வந்துட்டு போகுது, அதனால பெரிய மக்களுக்கு தொந்தரவுகள் எதுவும் இருக்காது.
ஆனா ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னும் போது நம்ம வழக்கத்துக்கு மாறின கொஞ்சம் மழை, அதாவது எப்பவும் பெய்யுற மழையை விட கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கலாம். எந்த அளவுக்கு உட்பட்ட மழைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 10 சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு 20 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர்னா என்ன, நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் அந்த குட்டி ஸ்கேல் அளவுக்கு வந்துருச்சு, கரெக்டுங்களா? 20 சென்டிமீட்டர்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து 1/2 ஸ்கேலுக்கு அளவுக்கு வந்துருச்சு. சோ அவ்வளவு தண்ணி, அதாவது மழை பெஞ்சு அவ்வளவு தண்ணி அங்க, அவ்வளவு தண்ணி தரையில இருந்து தேங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு மழை டக்குன்னு அங்க பெய்யும் அப்படின்றத சொல்ல வராங்க. அப்போ அவ்வளவு தண்ணி நம்மளுக்கு தேங்கறதுக்கோ இல்ல அது அது வழியத்துக்கோ டைம் எடுத்துக்கும். நம்ம கிட்ட இருக்க அந்த வடிகால் அமைப்பு மூலயமா அது போறதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ள நம்மளுக்கு சேதாரங்கள் ஏற்படலாம்ன்றதுனால கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்க சொல்றாங்க. இவ்வளவு மழையை எதிர்பார்க்கிறோம், அதனால நீங்க கொஞ்சம் காஷனா இருங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு இதுதான் ஆரஞ்ச் அலர்ட். 10 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டருக்குள்ள நம்ம மழையை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 20 சென்டிமீட்டர்ல 24 சென்டிமீட்டருக்கு மேல ஒரு மழையை வந்து எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்ததுன்னா அதை ரெட் அலர்ட்டா கொடுத்துருவாங்க. சோ ஆரஞ்சு அலர்ட்னா 20 சென்டிமீட்டர், ரெட் அலர்ட்னா 20க்கு மேல 24 சென்டிமீட்டருக்கு மேல வந்து போச்சுன்னா அது ரெட் அலர்ட். ஆரஞ்சு அலர்ட்ல நீங்க வந்து உஷாராயிடணும். டக்கு டக்கு நம்ம வீட்டுல எதெல்லாம் நனையும், எதெல்லாம் தண்ணி உள்ள வந்ததுன்னா வாஷிங் மிஷின் அடிப்படுமா, ஃப்ரிட்ஜ் சோஃபா எதனா நனையுமா, அதெல்லாம் எங்க எடுத்து மேல வைக்கணுமா, துணிகள்லாம் என்ன கீழே வச்சிருமா, அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு காஷன். ரெட் அலர்ட் அப்படின்னா மோசமான ஒரு தண்ணி நம்ம வந்து சந்திக்க நேரிடும் அந்த மழையினால. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த இடத்தையே வெக்கேட் பண்ணிட்டு போறதோ, தாழ்வான பகுதியில இருக்கவங்களால முதல்ல என்ன பண்ணிடுவாங்க, வெக்கேட் பண்ணி கூட்டே போயிடுவாங்க. இப்போ நீங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டு போயிட்டு தங்க வச்சிருவாங்க. சோ நீங்க இருக்கிற இடம் தாழ்வான பகுதி, நிறைய தண்ணிகள் தேங்கும், சாதாரணமா மழை பெஞ்சாவே தண்ணி தேங்கும் அப்படின்னா இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட் கொடுக்கும்போது நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய முக்கியமான பொருட்கள், நகை பணம் எல்லாம் ஒரு கேரி பேக்ல போட்டு ரெடியா உங்க பீரோல வச்சுக்கோங்க. டக்குன்னு எடுத்துட்டு நீங்க வீட்டை விட்டு கிளம்பி போற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பேப்பர்ஸ், ஆதார் கார்டுல இருந்து ரேஷன் கார்டுல இருந்து பத்திரம், அந்த மாதிரி என்னென்ன பேப்பர்ஸ், ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ், இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ஒரு கேரி பேக்ல போட்டு நல்லா டைட்டா சீல் பண்ணி எப்பவுமே வச்சிருங்க. சோ முக்கியமான உடைமைகள், நகை பணம், அதுக்கப்புறமா இந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு 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 சுட்கேஸ்ல துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு மெழுகுவர்த்தி, டார்ச், ஒரு ரேடியோ முக்கியமா, அப்புறம் பிரெட், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துக்கு கேம்புக்கு நீங்க தாராளமா போயிடலாம். கரண்ட் இல்லைன்னா கூட நம்ம கிட்ட இருக்க மெழுகுவர்த்தி இல்லைன்னா டார்ச் வச்சு நீங்க வந்து சமாளிச்சுக்கலாம். ஃபுட்டு வர டிலே ஆயிடுச்சு, இல்ல குழந்தைங்களா இருக்காங்க, அவங்க ஃபுட்டு கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, ஒன்ஸ் இன் வெயிட் குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரெட் எல்லாம் என்ன இருந்ததுன்னா நீங்க டக்குன்னு அவங்களுக்கு கொடுத்து பசியை ஆட்டலாம். சோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம இந்த எச்சரிக்கைகள் கொடுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அந்த சூழ்நிலையை சமாளிச்சுக்கலாம். கண்டிப்பா சார். ஸோ முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்மளுடைய இது மலை கிராமங்கள் எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்னல்கள் தான். முக்கியமா நீலகிரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய கிராமங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து வசதிகள் எட்ட முடியாத வசதி இடங்கள்லாம் இருக்கு. போய் கூட்டிட்டு வர்றதுக்கே ரொம்ப நேரங்கள் ஆகும், டைம் எடுக்கும். இன்கேஸ் நமக்கு நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோல சொன்ன மாதிரியே நமக்கு மண் சரிவுகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா ரோட் பிளாக் ஆயிடும். அந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு அக்சஸ் கிடைக்காது. முக்கியமா அந்த மாதிரியான நேரங்கள்ல அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? இப்போ இந்த ரெட் அலர்ட் அண்ட் ஆரஞ்சு அலர்ட் இதெல்லாம் நகரத்துல இருக்கவங்களுக்கு, அதான் சமமா இருக்குது ஒரு நிலப்பரப்புல வாழறவங்களுக்கு நம்ம சொன்னோம். கொஞ்சம் தாழ்வான பகுதியா தான் தண்ணி தேங்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இப்போ மலைப்பகுதிகள், நம்மளுடைய நீலகிரி மாவட்டம் போல மலைப்பகுதிகள் எல்லாமே மலை மலை அப் அண்ட் டவுன் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மக்களுடைய வாழ்வு, ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போதிய பேருந்து வசதியோ இல்ல டக்குன்னு போய் ரெஸ்கியூ பண்ணவும் முடியாததெல்லாம் இருக்கும். அப்படின்னும் போது இங்க நாம கடைபிடிக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே நம்ம எஃபர்ட் போட வேண்டியதா இருக்கும். இங்க நகரம்னா கூட ஏதாவது ஒரு போட் வச்சு நீங்க போய் போய் காப்பாத்திட்டு வந்ததெல்லாம் கூட நீங்க டிவில பாத்துருப்பீங்க. பட் அது வந்து நம்மளுடைய மலை கிராமங்கள்ல சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். இது போக தண்ணி தேங்குறது மட்டும் இல்லாம நிலம் அரிச்சிட்டு தண்ணியும் மண்ணும் சேர்ந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு வந்து அது ஒரு சதுப்பு நிலம் போல மாறி அவங்களுடைய பொருட்கள், உடைமைகள், வீடுகள், மக்கள் எல்லாம் வந்து அதுல மூழ்கடிக்கிறதும் நடக்கக்கூடிய இதுதான் நிலச்சரிவு. நிலச்சரிவுன்றது ஏதோ மண்ணு அது பாட்டியும் சரிஞ்சு ஒரு பக்கமா போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது நடக்கக்கூடிய இடத்துல நாம ஒரு வீடு வச்சுட்டு இருக்காங்க, ஒரு கிராமங்கள் இருக்காங்க, பல்வேறு மக்கள்கள் வாழறாங்க அப்படின்னும் போதுதான் பெரிய பாதிப்புகளை அது உண்டாக்கும். அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரியான இடத்துல இருக்கோம் அப்படின்னும் போது
ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதா இருக்கும். முதல்ல நீங்க இருக்கக்கூடிய இடம், அந்த மண் எப்படிப்பட்டது? மழை பெஞ்சாவே மண்ணு கரைஞ்சு ஓடுங்க அப்படின்னா, அப்ப அந்த மண்ணுக்கு ஒரு டைட்னஸ் இல்ல. ஒரு கிரிப்பான ஒரு களிமண்ணோ அந்த மாதிரிலாம் இல்ல அது. ரொம்ப ம். ரொம்ப ஒரு லிக்விட் மண்ணா இருக்கு அப்படின்னும்போது, ரொம்ப அந்த இடத்துல நம்ம வீடு கட்டுறது சேஃபே கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன்ல வீடு போட்டா தான் நம்ம பல தலைமுறைகளுக்கு அங்க இருக்கவும் முடியும். போடுற எஃபோர்ட் நம்ம ப்ராப்பரா போடணும் 1. 2வது இந்த மலைகள்ல இந்த நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா, தண்ணி மழைன்னு ஒண்ணு பெஞ்சா அது சரிஞ்சு ஓடதான் செய்யும். அப்படி சரிஞ்சு ஓடும்போது அந்த மண்ணு லூசா இருக்கிறதுனால அதையும் சேர்ந்து கரைச்சிட்டு போகுது. இந்த மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு தான் இயற்கையாவே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அரண் மரங்கள். நிறைய மரங்களும் வேர்கள் ஆழமாவும் போகும்போது அந்த வேர்கள் மண்ணை இறுக்கி பிடிச்சுக்கும். அதனால மண் சரிவு ஓரளவுக்கு நம்மளால தடுக்கலாம். ஆனா நம்மளுடைய வாழ்வாதாரமே வந்து டீ எஸ்டேட் அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய மரங்கள் நம்ம வந்து வெட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை. மரங்கள் இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டி தான் நம்ம டீ எஸ்டேட் அந்த மாதிரிலாம் பல தலைமுறைக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. அப்படி அப்படி இருக்கும்போது மரங்கள் எண்ணிக்கை கம்மி. அதே நேரத்துல அந்த மண்ணை வந்து இறுக்கி பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னும் போது அது கொஞ்சம் ரிஸ்கான இடம் தான். ம். வீடுகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல நிறைய மரங்கள் வைக்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு தாழ்வான பகுதி, ஒரு மலைக்கு கீழே மழை பெஞ்ச தண்ணி எல்லாம் வந்து தேங்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு கிராமங்கள் அமைக்கிறது, வீடுகள் அமைக்கிறது முற்றிலுமா நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். சோ இதுதான் முதல்ல நீங்க வாழ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போறீங்க, இங்க நம்ம தங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னும் போது முதல்ல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். 2வது இப்ப இந்த நடந்துருச்சு. நம்ம கிராமங்கள் இருக்கு. நான் எங்க தாத்தா பாட்டி கட்டின வீடுங்க. நான் அங்கதான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. நம்ம கிராமங்கள் இருக்கு. ஆனா மழைன்னு பெய்ஞ்சா தண்ணி எல்லாம் வருங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது இளைஞர்கள் இந்த காலத்துல எவ்வளவோ அவேர்னஸ் வந்திருக்கு. மரங்களை நடுங்க. நிறைய மரங்களை நட்டு அந்த இடத்துல வந்து நிலச்சரிவு நடக்காம வந்து நீங்க பாருங்க. நிலச்சரிவு நடந்தாலும் தண்ணி போகக்கூடிய அந்த வழி, வேற வழியா அந்த தண்ணி சரிஞ்சு போறதுக்கு பாஞ்சு ஓடுறதுக்கு நீங்க வழியை ஏற்படுத்தி ஓரளவுக்கு உங்களுடைய கிராமத்தை நீங்க வந்து பாதுகாத்துக்கலாம். ம். எப்படி இந்த நிலச்சரிவு நடக்கும்போது எப்படி நீங்க அதை உணரலாம்? நைட்ல தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னு நிலச்சரிவு மாட்டிக்கிட்டாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுக்கும்போது நிறைய மழை பெய்யுது. மழையோட சத்தத்தையும் தாண்டி பாறைகள் ஒன்னோட ஒண்ணு இடிஞ்சு ஒரு பெரிய சத்தத்தை உருவாக்குது. பாறைகள் உருளக்கூடிய ஒரு சத்தங்கள் கேக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அது நிலச்சரிவுக்கான ஒரு அறிகுறி. 2வது மரங்கள் ஒன்னோட ஒண்ணு மோதி வெடிஞ்சு முறிஞ்சு அது ஒரு சவுண்ட கொடுக்கும். ஒரு மரம் விழுது அப்படின்னாவே ஒரு பெரிய சத்தத்தை உண்டாக்கும். அதுல இருக்கக்கூடிய கூடுகள் பறவைகள் எல்லாம் டேமேஜ் ஆயிட்டு அது பறந்து சத்தத்தை எழுப்பும். இதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு கேட்டது அப்படின்னா அது நிலச்சரிவா கூட இருக்கலாம். உடனே நீங்க உஷாராயிடணும். உஷாராயிட்டு நீங்க அந்த இடத்த விட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க வீட்லயும் அதே செட்டப் தான். இந்த பணம், நகை, துணிகள், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. டக்குன்னு எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போற மாதிரி இருக்கணும் எப்பவுமே. சோ அந்த மாதிரி ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். சோ இப்போ மழை பெஞ்சு தண்ணி வருது அப்படின்னும் போது இது நம்ம பண்ணணும். பண்ணக்கூடாதது அப்புறம் செய்யக்கூடாததெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அங்கேயே இருந்து மத்தவங்க வந்து பாத்துக்கலாம். இது கொஞ்ச நேரத்துல இந்த தண்ணி நின்னு போயிடும். இங்க அப்படியே இருக்கலாம். கொஞ்சம் மழை பெஞ்சு முடிச்ச உடனே நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம கிளீன் பண்ணிட்டு இருந்துடலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. தாழ்வான பகுதி, தண்ணியும் சேரும் கலந்து மழை பெய்யும் போது தண்ணியும் சேரும் கலந்து அந்த பக்கமா ஓடுது அப்படின்னாலே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். எங்கேயோ ம். மண்ணு அரிச்சிட்டு இருக்கும். அது பெருசா சரிஞ்சு விழும். ஏன்னா புவி ஈர்ப்பு விசை. புவி ஈர்க்கிறதுனால அந்த தண்ணியும் சேர்ந்து அரிச்சிட்டு வர்றதுனால பெரிய அளவிலான மண்ணு அதோட கலந்து மொத்தமா விழுந்து பெரிய சகதி போல உருவாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு அப்படின்றதுனால நீங்க மேற்கொண்டு அங்க தங்குறது முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா நீங்க வந்து பண்ண வேண்டியதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ஊர் தலைவரோ, இல்லன்னா உங்க உங்க மீட்பு குழுவோ, இல்ல கவர்மெண்ட்ல ஏதாவது உங்களுக்கு கான்டாக்ட் இருந்ததுன்னா, டக்குன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க இந்த மாரி நடக்குது அப்படின்ற ஒரு தகவல மத்தவங்களுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களுக்குள்ள நடக்கிறது மத்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுனால, டக்குன்னு நீங்க அந்த இன்ஃபர்மேஷன ஷேர் பண்ணாதான், அதுக்கேத்த மாதிரி உதவிகளோட மக்கள் அங்க வந்து அடுத்த கட்ட உதவிகள அவங்களுக்கு வந்து சீக்கிரமா எடுப்பாங்க அப்படின்றதுனால, தகவல்களை பரிமாறதுல நீங்க ரொம்ப இமிடியேட்டா இருக்கணும். முதல்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. அதுக்கப்புறமா நீங்க இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. சேஃபஸ்ட் பிளேஸ்ல இருந்துகிட்டு அங்க யாராவது நிலச்சரிவுல இருக்காங்களா, அங்க எத்தனை வீடுகள் இருந்தது, அங்க எத்தனை மக்கள் இருந்தாங்க, அதுல யாராவது நம்ம கண்ணுக்கு தென்படுறாங்களா, எல்லாரும் வந்துட்டாங்களா, அது போல ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை தான் நீங்க வந்து முற்படணும். அதை நீங்க சகதியில இறங்கியோ இல்ல அந்த ரிஸ்கான இடத்துல நின்னோ பண்ணக்கூடாது. சேஃபான இடத்துக்கு வந்துட்டு தான் பண்ணணும். ஏன்னா உங்க லைஃபும் ஒரு
இம்பார்ட்டன்டான லைஃப் தான். சோ உங்களை தேடி இன்னொருத்தர் வர்றதுக்கு பதிலா நீங்க முதல்ல உங்களை பாதுகாத்துக்கோங்க, அதுக்கப்புறமா மத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பா. சோ மேற்கொண்டு அங்க நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதுனால மக்களை யாரையும் அங்க போறதுக்கு நீங்க வந்து அனுமதிக்காதீங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. உள்ளூர் இல்ல வெளியூர் மீட்பு குழு நம்மளுக்கு அங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்த பத்தின ஒரு பெரிய புரிதல் இருக்காது. என்ன இருந்தது ஏது இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியாது. சோ நீங்க அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி பக்கத்துல இருந்து கைட் பண்ணி அவங்களுக்கு ஐடியா கொடுத்து இங்க இது இருந்தது இப்ப இது இல்ல அங்க 4 பேர் இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அது வந்து வசதியா இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஒரு செல்போன் ரேடியோவோ இல்ல வந்து நீங்க ஏதோ ஒரு சின்ன ரேடியோவோ வந்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்பப்போ இந்த மழை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், இன்னைக்கு மழை வருமா, நாளைக்கு வருமா, நாளைக்கு வருமா, இன்னும் எவ்வளவு நேரம் கண்டினியூ ஆகுன்றதுலாம் நம்ம கீப் ஆன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செய்திகள் எல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டே நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சார், இவ்வளவு நேரம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பேசணும். முக்கியமா நமக்கு வந்து ரெட் அலர்ட்னா என்ன, எல்லோ அலர்ட்னா என்ன, கிரீன் அலர்ட்னா என்ன, அதுக்கப்புறம் நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பேசணும். நீலகிரி மட்டும் இல்லாம சமவெளிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் எப்படி நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும், ஐஎம்டி ஆகட்டும் வானிலை அறிக்கை நமக்கு கொடுத்த உடனே கொடுக்கணும் அப்படின்னு. நம்ம இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுல நமக்கு இவ்வளவு விஷயங்கள் பேசினாலுமே ஒவ்வொரு குக்கிராமங்கள், அதாவது வாகனங்கள் போக முடியாத கிராமங்களும் இருக்கு. இன்கேஸ் நமக்கு வந்து சாலைகள் இதை நம்ம சொன்ன மாதிரி லேண்ட்ஸ்லைட் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ரோடெல்லாம் பிளாக் ஆயிரும். அப்போ வாகனங்கள் போக கடக்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த முக்கியமாக நமக்கு வந்து இந்த முதலுதவியை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறதுல எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும், முக்கியமாக இந்த மாதிரியான நேரங்கள்ல? கண்டிப்பாங்க. ஒரு ஒரு நல்ல கேள்வி. இளைஞர்கள் இன்னைக்கு வந்து நீங்க சொல்லவே தேவையில்ல. அவங்களாவே முன்னெடுத்து பொறுப்பா வந்து ஒரு அவசர கால நிலையில வந்து கரெக்டா ஹெல்ப் பண்றாங்க. பிளஸ் கொஞ்சம் அவேர்னஸும் இருந்ததுன்னா, கலந்து இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா அங்க வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு ஹெல்ப் வந்து சேர்ற வரைக்கும் நம்மளுக்கு டைம் டிலே ஆயிடும். வெளியில இருந்து தகவல் சொல்லி ஒருத்தவங்க வரதுக்குள்ள பக்கத்துல இருக்கவங்க இமீடியட்டா அந்த ஹெல்ப்பை பண்ணணும். இப்ப இந்த சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். ஒருத்தங்க அந்த சேறு சகதியில மாட்டியிருக்க வாய்ப்பு இருக்கு. 2வது ஏதாவது வீடு இடிஞ்சு விழுந்தோ இல்ல விரிசலான வீடோ இல்ல பழைய வீடோ அது கொலாப்ஸ் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸுமே இருக்குல்ல. ரொம்ப தண்ணி வந்து மோதும் போது அந்த வீடு வந்து ஆட்டோமேட்டிக்கா உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப உள்ள இருக்கவங்க பாதிப்பு ஏற்படலாம். அப்ப என்ன மாதிரியான பாதிப்பு? ஒரு கல்லு, மண்ணு, செவரு மேல வந்து விழும்போது ரத்த காயங்கள், எலும்பு முறிவு, அதனால மயக்கம், பயந்து போயிட்டு ஷாக் ஆயிட்டு மயக்கம், இதெல்லாம் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல அவங்க எப்படி வந்து அதை அணுகணும், எப்படி ரத்த காயத்தை கண்ட்ரோல் பண்ணணும், எலும்பு முறிவானவங்களுக்கு எப்படி வந்து வலி இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்களை அங்க இருந்து ரெஸ்கியூ பண்ணணும். நீங்க குணமாக்க முடியாது எலும்பு முறிவை, ஆனால் அவங்களை தூக்கிட்டும் போக முடியாது, வலிக்கும் இல்லைங்களா? அது எப்படி வலி இல்லாம அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணணும், பிளஸ் எப்படி ரெஸ்கியூ பண்ணணும். வயசானவங்களோ இல்ல மிட் ஏஜோ யாரோ ஒருத்தங்க வந்து அவங்களால அவங்கள பாத்துக்க முடியல, நாம தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னும் போது எப்படி ஒருத்தரா 2 பேரா எப்படி எல்லாம், என்ன சேர் இருந்தா சேர்ல உட்கார வச்சு எப்படி தூக்கிட்டு போறது, வெறும் கைகள் இருந்தா எப்படி கைகளை வச்சு ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போறது, அந்த மாதிரி எல்லாம் சில டெக்னிக்ஸ் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால ஈஸியா நிறைய பேரோட உயிரை வந்து அவங்களால காப்பாற்ற முடியும். சோ இதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு இந்த ஒரு பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் அவேர்னஸ் வந்து கண்டிப்பா தேவைப்படுங்க. கண்டிப்பா சார். சார், இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா, இந்த அலர்ட் வந்து இந்த முக்கியமான பேசிக் நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுல எந்த அளவுக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க? இதுக்கு ப்ரொசீஜர் என்ன, நம்ம கத்துக்கணும் அப்படின்னா அலர்ட்டை எப்படி தொடர்பு கொள்ளலாம்? அலர்ட்டை நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நீங்க alert.ngo இதுதான் நம்ம வெப்சைட், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்குமான ஐடிங்க. சோ இதுல போயிட்டு நீங்க அதுல இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பரை நீங்க ரீச் பண்ணலாம். நம்ம நீலகிரி மாவட்ட மக்களுக்கு வந்து நம்ம அருகாமையிலேயே கோயம்புத்தூர் மாவட்டத்துல நம்ம கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகம் பிஎஸ்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலோட சேர்ந்து நம்ம இங்க வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீலகிரி மாவட்டத்துல இப்போதைக்கு கீஸ்டோன் ஃபவுண்டேஷன் அப்படின்ற இந்த நம்ம அமைப்போட சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் வில்லேஜஸ், அப்புறம் இந்த மத்த அருகாமையில இருக்கக்கூடிய மாவட்டங்கள், திருப்பூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் எல்லாருக்குமே கூட நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அவேர்னஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒன்னு கீஸ்டோன் ஃபவுண்டேஷனையோ இல்லைன்னா அலர்ட்டையோ நீங்க நேரடியா தொடர்பு கொண்டு அவங்கள நீங்க வந்து உங்களுடைய கிராமங்களுக்கு வர வைக்கலாம். வர வச்சு அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு அடிப்படை முதல் உதவி எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க வந்து தெரியப்படுத்தலாம். இது ஒரு வாய்ப்பு இருக்குங்க. 2வது, நீங்க அலர்ட்டை தொடர்பு கொள்றதுக்கு அலர்ட் கிட்ட வந்து அலர்ட்
ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. செல்போன் ரேடியோ, அலர்ட் செல்போன் ரேடியோன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குங்க. அது மூலியமா நீங்க அந்த ஒரு நம்பர் ஒண்ணு நாங்க இங்க கீழே டிஸ்பிளேல கொடுக்குறோம். அந்த நம்பரை நீங்க வந்து டைப் பண்றது மூலியமா அதுவே ஒரு மிஸ்டு கால் மாதிரி உங்களுக்கு அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல வருங்க. அதை நீங்க அட்டன் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்க கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு டிப்ஸ், மழைக்கு என்ன பண்ணணும், வெள்ளத்துக்கு என்ன பண்ணணும், அடிபட்டா ரத்த காயம் வந்தா என்ன பண்ணணும், மயக்கம் போட்டா என்ன பண்ணணும் சொல்லிட்டு நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியும் நீங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இந்த டிப்ஸையும் கேட்டுக்கிட்டு நீங்க வந்து கத்துக்கவும் செய்யலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இருக்கு. அலர்ட்டை நீங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9944011115 அப்படின்னு கூடிய இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களை ஈஸியா வந்து என்னை ரீச் பண்ணலாம். நீங்க கேட்கிற இடத்துல வந்து நாங்க இந்த பயிற்சி வகுப்பு, அடிப்படை முதலுதவி பயிற்சி வகுப்பு நாங்க எடுக்கிறதுக்கு முற்றிலும் இலவசமா எடுக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இல்ல கீஸ்டோன் ஃபவுண்டேஷனும் இந்த 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 சேவையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்கு. ஸோ நீங்க அவங்கள ரீச் பண்றது மூலியமாவும் இதை எடுத்து நம்ம வந்து பண்ணலாம். கண்டிப்பா சார். ஸோ ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீலகிரி மாவட்டம் ஆகட்டும், மற்ற மாவட்டங்களுக்கும் முக்கியமாக முதலுதவி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு காலகட்டம். எல்லா நேரங்கள்லையும் இது தேவைப்படும். எப்போ தேவைப்படும் அப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ முதலுதவி பற்றி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். வரக்கூடிய நாட்கள்லையும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு. கீஸ்டோன் ஃபவுண்டேஷனுக்கு அலர்ட் என்ஜிஓவின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த சேவையை இன்னும் நீங்க நிறைய கண்டினியூ பண்ணணும். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அவேர்னஸை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்கு நீங்க அலர்ட்டோட அசோசியேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய பெரிய நன்றிகள். உங்களுக்கும் இதை கேட்டுட்டு இருக்க பொதுமக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.